Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 7 லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷனுங்கிற டாப்பிக்கில் கொஸ்டின்ஸில் பேஜ் நம்பர் 158ல் இருக்கிற செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரியா? கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். A convex lens forms real and inverted image of a needle at a distance of 50 cm from it. Where is the needle placed in front of the convex lens? If the image is equal to the size of the object, also find the power of the lens. So, what are the details are given in the question? இது ஒரு convex lens. So, எப்பவுமே தெரியும் convex lens வந்து it is a converging lens and it is always forms real and inverted image. எதோட இமேஜ்னா ஒரு நீடிலோட இமேஜ் அட் அ டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் ஃப்ரம் இட். ஸோ இந்த மிரர்லேருந்து 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு என்னது ஒரு நீடில் வச்சுருக்குறாங்க, அதோட இமேஜ் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இமேஜ் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. வேர் இஸ் த நீடில் பிளேஸ்ட்? அப்போ அந்த ஆப்ஜெக்டை எங்கே வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் இஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இதுவும் ஈக்குவலாக இருக்கா. அண்ட் தென் ஃபைண்ட் த பவர் ஆஃப் த லென்ஸ். ஸோ பவரும் நம்ம என்ன பண்ணணுமா, கால்குலேட் பண்ணணுமா. So these are the details we have to calculate given in the question. First step எழுதிக்கலாம். நம்ம சொல்யூஷனில் நம்ம எழுத போகிறது given term. ஸோ given அப்படின்னா என்னென்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸில் எப்போவுமே இமேஜ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ த இமேஜ் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். தட் இஸ் ஆப்போசிட் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட். எந்த சைடில் அது இருக்காங்க, ஆப்ஜெக்டோட ஆப்போசிட் சைடில் அது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படி அதோட இமேஜ் வந்து ஆப்போசிட் சைடில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் தான். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ்னால் பாசிட்டிவ் சைடில் நமக்கு கிடைக்கும். கான்கேவ் லென்ஸ்னால் நெகட்டிவ். இது கன்வர்ஜிங் லென்ஸு, கான்கேவ்னா டைவர்ஜிங் லென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இமேஜோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. த இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் V which is equal to given in the question is 50 centimeter. ஓகே, இது கான்வெக்ஸ் லென்ஸ்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் போட்டுக்கலாம். அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், த இமேஜ் இஸ் ஈக்குவல் சைஸ். நெக்ஸ்ட் த இமேஜ் எப்படி இருக்குமா, ஈக்குவல் சைஸ். த இமேஜ் இஸ் ஈக்குவல் இன் சைஸ் டு த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டோட சைஸுக்கு அது ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ அதோட மேக்னிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ இங்கே 50 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதே மாதிரி இந்த சைடில் 50 சென்டிமீட்டரில் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ப்ளஸ்ன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ். ஸோ நம்ம ரெண்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது -1 ப்ளஸ் 50. சிம்பிளாக 50 டிவைட் பை -50னா அந்த ஆன்சர் வந்து நமக்கு -1. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிறோம், இந்த பக்கம் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து எவ்வளோ சைஸில் தான் இருக்கும்னா 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கிடைக்கும். இது இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். அதோட மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னா -1. ஸோ நமக்கு என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதாவது பவர் வேணும்னா நமக்கு ஃபோக்கல் லென்த் தெரியணும். ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வில் பி த கொஸ்டின் மார்க். ஓகே, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, தட் இஸ் U. So we know the magnification formula. So M which is equal to V by U. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். We want U. So V divided by M. Then டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V ஓட வேல்யூ 50 and M ஓட வேல்யூ -1. So the answer U is equal to -50 சென்டிமீட்டர். அதாவது என்ன பக்கம் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குமா, நெகட்டிவ் சைடில் 50 சென்டிமீட்டர் இதில் இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோன்னா த நீடில். ஸோ த நீடில் we have to write a statement. The needle is placed 50 centimeter in front of the lens. In front of the lens. Okay. And next நம்ம calculate பண்ண போகிறது focal length. So focal length directly we can calculate 1 by f which is equal to 1 by v minus 1 by u. Okay. So இதில் directly நம்ம என்ன பண்ணலாம், substitute பண்ணலாம். We know the value of v value வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க 50 centimeter. So 1 by 50 minus 1 divided by -50. ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் -50. ஸோ பார்த்தீங்கன்னா 1 by 50 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 by 50.
denominator are equal, so directors of add பண்ணிடலாம். 2 divided by 50 is equal to 1 by 25. 1 by 25. So we want only focal length, correct? So focal length is equal to 25 centimeter. Focal length is equal to 25 centimeter. இதை மீட்டரில் எழுதணும் அப்படின்னா 0.25 மீட்டர். ஸோ ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, we have to calculate the power. ஸோ பவரோட ஃபார்முலா என்ன, நெக்ஸ்ட்டு 1 by its focal length. ஸோ பவர் is equal to 1 by F. So 1 divided by 25. If it is centimeter, na, you can write the denominator 100. So 4 diopter. 4 diopter. So the power which is equal to 4 diopter. So 4 diopter na இது பாசிட்டிவ் சைடில் தான் நமக்கு அதை வந்து அதோட இது கிடைக்கும். ஓகேவா, அந்த பவர் வந்துட்டு 4 diopter. பாசிட்டிவ்னா கான்வெக்ஸ் லென்ஸ். கிளியர் சில்ட்ரன்? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜ் எப்படி இருக்கும், அதோட மேக்னிஃபிகேஷன், அதோட லென்ஸ் ஃபார்முலா, தென் பவர் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்லி ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம தரவாக தெரிஞ்சிருக்கணும், அதோட சிக்னிஃபிகன்ஸ் அதாவது சைன் கன்வர்ஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ்னால் அதாவது எப்போவுமே ஒரு மிரரோ ஒரு லென்ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தால் அது வந்து நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடில் போனால் அது பாசிட்டிவ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.